பேசு அரசியல் பேசு அடுத்தபடியாக தனது கருத்துக்களை பதிவு செய்ய டாக்டர் கருப்பசாமி கருப்பையா என்ற காவல்கிளி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் அன்பான இனிய காலை வணக்கம். பேசு அரசியல் பேசு நிகழ்ச்சியில் எனக்கு பேச வாய்ப்பளித்த நதிகள் அறக்கட்டளை மற்றும் நதிகள் மீடியா நிறுவனர் அன்பு சகோதரர் ராமராஜ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, எனக்கு முன்பு இங்கு உரையாடிய அடுத்ததாற்போல் எனக்கு பின்பாக உரையாட காத்து கொண்டிருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் எனது அன்பான இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது அரசியல் தேவை என்பது எனக்கு அந்தளவுக்கு அரசியல் தெரியாது. நான் அரசியல் ஈடுபாடு அதிகம் வச்சே கிடையாது. ஒரு சமூக பண்பாளர், சமூக ஆர்வலர். அதாவது அரசியல் தேவை என்பதை நான் கற்றுக்கொண்ட காலம், நான் சாதாரண ஒரு தள்ளுவண்டி பழ வியாபாரி. எனது சொந்த ஊர் இதே தென்காசி மாவட்டம் கரிவளவந்தநல்லூர். அந்த ஊர்லேருந்து பொருளாதார அடிப்படையில் ஒரு காலகட்டத்தில் சங்கரங்கோயில் நகருக்கு புழப்பு தேடி போனவன் தான் இந்த காவல்கிளி. அந்த இடத்துல நின்று அங்கே உள்ள மக்கள்கிட்ட, அனைத்து சமுதாய மக்கள்கிட்டையும் நல்ல ஒரு அந்யோன்யமாக பழகி அன்பு பாசத்தை காட்டி நல்ல ஒரு நட்போட சமூக சேவை பண்ணி வந்தேன். அந்த காலகட்டத்தில் ஒரு சூழ்நிலையில் இதுக்கு அரசியல் தேவைங்கிற ஒரு அடிப்படை காரணத்தை ஒரு இடத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை தெரிஞ்சுக்கிட்ட காரணத்தில் அப்போ அரசியலுக்குள்ளே நம்ம இருந்தால் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க சமூக சேவைகள், சமூக ஆர்வலாக பயணிக்கக்கூடிய பயணம், அரசியலுக்குள்ளே வந்தோம்னா இதை விட சிறப்பாக பண்ணலாம். எந்த ஒரு அதிகாரிகள்கிட்டையும் எந்த ஒரு அரசு அலுவலகத்திலையும் நம்ம நேரடியாக போய் தொடர்பு கொண்டு நம்ம மக்களுக்கு என்ன தேவைங்கிறத அவங்ககிட்ட எடுத்து சொல்லி மக்கள் பணி செய்யலாம்ங்கிற ஒரு குறிக்கோளில் 2022 அப்போ தான் முதல்ல அரசியலுக்குள்ளே வாரேன். அந்த 22 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் எனது மனைவி, அதாவது அந்த சமுதாயத்தில் மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், மகளிரையும் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு எனக்கு வாக்கப்பட்டு வந்த எனது துணைவியார்கள் அந்த உள்ளாட்சி தேர்தலில் உள்ளாட்சி பிரதிநிதிக்கான வேட்பாளராக சுயேட்சையாக களமிறக்கி அதில் வெற்றி பெற்று அனைத்து மக்களோட ஆதரவோட வெற்றி பெற்று இன்றைக்கு வர அவங்க பேரை வச்சு நானும் என்னோட சமூக சேவையாக பல நன்மைகளை பண்ணிக்கிட்டு இந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு பேரு புகழ் பெருமையோடு வாழணும்னா அதுக்கு முக்கிய காரணம், மூலகாரணம் இந்த அரசியல். நான் கற்றுக்கிட்ட பாடம், அந்த அரசியல் எந்த அளவுக்கு முக்கியங்கிறத நான் உள்ளே வந்து கற்றுக்கிட்டதுனால இன்றைக்கி என் பையன், என் பொண்ணு மற்றும் அந்த வார்டில் இளைஞர்களுக்கும் இந்த அரசியல்னால் என்ன, அரசியலுக்குள்ளே வந்தால் என்ன பண்ணணும், அரசியலுக்குள்ளே வந்து என்னென்ன பண்ணலாம், என்னென்ன உன்னால் முடியும், மக்களுக்கு என்னென்ன சேவைகள் பண்ணலாம், மக்கள் சேவையை தெரிஞ்சு அந்த தேவைகளை நம்ம பூர்த்தி செய்ய முடியும் அப்படிங்கிற முக்கியத்துவத்தை வந்து காட்டிக்கிட்டு இருக்கு. இதில் இன்னொன்று முக்கியமாக என்ன சொல்லணும்னா, அந்த காலத்தில் அதாவது ஆரம்ப காலம் நம்ம ஒரு சில குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு முன்னாடி நாட்டில் கல்வி வந்து இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியத்துவமாக இருந்தது. கல்வி எந்த அளவுக்கு முக்கியத்துவம்னு நம்ம நினச்சோமோ அதை விட இன்றைக்கி முக்கியத்துவம் அரசியல். இந்த அரசியல் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் நம்ம வந்து முகம் தெரியும், எந்த ஒரு இடத்துலையும் முன்னின்று பேசக்கூடிய ஆளாக அனைவர் மத்தியிலையும் தெரியணும்னா நம்ம அரசியல் கண்டிப்பாக கற்றுக்கணும். இன்றைய இளமையான ஒவ்வொரு இல்லத்திலும் நம்ம யாரோ சொல்லிக் கொடுப்பாங்க, எவரோ வருவாங்க, யார் மூலயமா கற்றுக்கலாம், அது அரசியல் கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு படிப்பு மேலே அக்கறை வச்சுருக்கோமோ அந்த படிப்பு மேலே உள்ள அக்கறையில் பாதி அளவு நம்ம அரசியலையும் கற்றுக்கணுங்கிற ஊக்கத்தை ஒவ்வொரு இல்லத்திலையும் உள்ளத்தில் நம்ம எடுத்து கூறி அந்தந்த அருகாமையில் உள்ளவங்களுக்கும் எடுத்து சொல்லி அரசியல் இப்படித்தான் பண்ணணும்னு சொல்லி எடுத்து சொல்லி நல்ல வழியில் மக்களுக்கு நன்மை பண்ணக்கூடிய வழியில் எந்த ஒரு ஜாதி மத இன வேறுபாடின்றி சமத்துவமாக அனைத்து மக்களுக்கும் பயன்படக்கூடிய அரசியலை நம்ம பண்ணி அந்த காலத்தில் நம்ம எடுத்துக்கிட்டால் அன்றைக்கி கல்வி தந்து தந்தார் காமராஜர் என்று பேரும் புகழோடும் பெருமையோடும் அரசியல் மட்டுமல்ல அனைத்து சமூகத்தின் மத்தியிலும் இன்றைக்கு கொடியேற்றி பறக்கக்கூடிய அந்த ஒரு ஆட்சி அமைஞ்சது காரணம் அன்னைக்கு அவர் படிக்கலை. ஆனால் படிக்கணும்னு எல்லா மக்களுக்கும் கல்வியை கண் திறந்து அந்தந்த கல்விகளுக்கு மத்தியில் அவரோட புகைப்படம் மட்டுமில்லை, இன்னைக்கு எந்த ஒரு அரசியல் எடுத்துக்கோங்க, அவர் பேர் சொல்லாமல் கர்ம வீரர் காமராஜர் ஆட்சி அது சொல்லாமல் அரசியல் பண்ண முடியாது. ஆக அந்த ஒரு கோட்பாடோட எந்தவித பாகுபாடுமின்றி அனைவரும் ஒன்றென்ற இலக்கியத்தோடு நல்ல முறையில் அரசியல் பண்ணி இந்த நாட்டுக்கு நன்மையும்
நாட்டில் பயணிக்கக்கூடிய சமூக ஆர்வலாக பயணிக்கக்கூடிய அரசியல் நிர்வாகிகளுக்கு நற்பெயரும் உருவாகும் விதத்தில் அனைவருக்கும் இருக்கக்கூடிய அரசியலை முன்னேற்றுவோம். அரசியல் முக்கியம், அரசியல் தேவை, அரசியல் தான் முதல் வழிகாட்டி என்று எனக்கு வாய்ப்பளித்த அன்பு சகோதரர் நதிகள் மீடியா நிறுவனர் ராமராஜ் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.